ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 22 ஆஃப் டெய்லி கோடிங். இன்றைக்கி நம்ம சியில் சிம்பிளாக ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்ஃபர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரோஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோஸ் வந்துட்டு ரோஸ் எல்லாம் காலம்ஸாக மாறிடும். ரோஸ்லாம் காலம்ஸாக மாறிடும். காலம்ஸ் எல்லாம் ரோஸாக மாறிடும். ஸோ இதுதான் இதோட பேசிக் பிரின்சிபல். ஸோ இப்போது உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு 2x3 அரே இருக்குது, மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இப்போ இது வந்துட்டு 3x2 அந்த மாதிரி மாறிடும். ஸோ இதுதான் இப்போது பார்த்தீங்கன்னா இதை எப்படி ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது, அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இதை ட்ரான்ஸ்போஸ் எடுத்தோன்னே என்ன ஆகும், லைக் 147 ஃபஸ்ட் வந்துடும், 258 நெக்ஸ்ட் வந்துடும், 369 வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ரொட்டேஷன்னா இந்த 123 வந்துட்டு இங்கே லாஸ்ட் காலமில் வரணும், 258 வந்து நெக்ஸ்ட் காலமில் வரணும், 123ங்கிறது ஃபர்ஸ்ட் காலமில் வரணும், 456ங்கிற நெக்ஸ்ட்டில் வரணும், நெக்ஸ்ட்டு 789ங்கிறது நெக்ஸ்ட்டில் வரணும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த இது கரெக்டாக இருக்குது, லைக் ஆர்டர். பட் இந்த இதை மட்டும் ரிவர்ஸ் பண்ணோம், ரோஸை மட்டும் ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ரொட்டேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 8 7 9. அப்போ இதை கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வரும், லைக் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதுதான் இங்கேயும் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ ஒரு வேளை நம்ம இது லைக் ஆன்டி கிளாக் வைஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுப்போம். அதே தான் அதுக்கப்புறமேட்டு காலம்ஸை ரிவைஸ் பண்ணும்போது லைக் 3, ஏன்னா இங்கே 3 வந்துட்டு இந்த 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 மாதிரி வந்துச்சுன்னா இங்கே இப்படி போயிடும். ஸோ அதனால் 3 to 1 அந்த மாதிரி வரும். ஸோ அது எப்படி வரலாம் அப்படின்னா, லைக் காலம்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் இது பண்ண முடியும். ஓகே, இது பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு காலம்ஸ் ரிவைஸ் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு இந்த 3 to 1 6 5 4 5 6 7 9 இந்த மாதிரி ரிவர்ஸ்லேருந்து போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் இதையே நம்ம என்ன சொல்கிறது, கிளாக் வைஸ்லேயே இந்த மாதிரி கிளாக் வைஸ்லேயே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு மறுபடியும் லைக் மேலே இருக்குது, நெக்ஸ்ட் இப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு மறுபடியும் கீழே போனோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணலாம். இதையே இந்த ரிசல்ட் மேலேயே மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்து மறுபடியும் ரொட்டேட் பண்ணோம்னா மறுபடியும் டவுன் வந்துடும். மறுபடியும் அந்த ரிசல்ட் எடுத்து மறுபடியும் இது பண்ணோம்னா கிளாக் வைஸ்ல இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ண முடியும். அதுவே ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லணும்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அந்த ரொட்டேட் காலம்ஸ் இதை வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து பண்ணுறது மூலிமா நம்மளால் லைக் இப்படியும் பண்ண முடியும், அதே நேரத்தில் இப்படியும் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸும் பண்ண முடியும், அதே நேரத்தில் கிளாக் வைஸும் பண்ண முடியும். ஸோ இதுதான். ஸோ இப்போ இது சிம்பிள் தான், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கிறது சிம்பிள் தான், ரிவர்சிங் த ரோஸும் சிம்பிள் தான். இதோட கோடு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எல்லா மெத்தோட சிக்னேச்சர் வச்சுருக்கோம், சும்மா ஒரு ஹார்ட் கோடடாக ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுதான். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கிறதுனா ஒரு சிம்பிள் தான், லைக் அந்த டெஸ்டினேஷன் அரேவை ஓட ஐஜியை வந்துட்டு இந்த கொடுத்துருக்க டெஸ்டினேஷனோட ஜே அண்ட் ஐ, சாரி இது காப்பியா, சாரி. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டெஸ்டினேஷன் மேட்ரிக்ஸோட ஜே அண்ட் ஐ வந்துட்டு நம்ம இருக்கிற டார்கெட் சோர்ஸ் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஐஎன்ஜி வந்துட்டு நம்ம போட்டுறோம், அவ்வளோதான். ஸோ ஹியர் ரோஸ் வில் பி இது ரோஸ் வில் பி காலம்ஸ் வில் பி ரோஸ், அதுதான் இதோட பிரின்சிபல். ஸோ அதனால ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ரிவர்சிங் த ரோஸும் சிம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக ஒரு லிஸ்ட் எப்படி ரிவர்ஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு ரோக்கு ஐட்ரேட் பண்ணுறோம், அது வந்துட்டு அவுட்டர் லூப்பு. அப்போ ஈச் காலம் போகும்போது லைக் நம்ம
இங்க இங்க இருக்க மாதிரி லைக் டில் சென்டர் வரைக்கும் இருக்க கடைசியில இருக்க எலிமெண்ட்ஸை ஸ்வாப் பண்ணி வரும்போது நமக்கு வந்துட்டு அந்த ரோஸ் ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான். ஸோ அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த டெம்பரரி வேரியபிள் இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த காலம் தானே ஈச் இது ரோ ஐடென்டிஃபை பண்ணுது. ஈச் எலமெண்ட் வந்து காலம் தானே இது பண்ணுது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஸ்வாப் ஆகிடும். ஸோ இது ஒரு காலம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து காலம் பேஸில் நம்ம ஈச் காலம் வரும். வரும்போது ஈச் காலம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும்போது ஈச் காலமில் ரோவை தான் நம்ம ஸ்வாப் பண்ணணும். ஸோ அதனால் உள்ள ரோவை போட்டுருவோம். ரோ போட்டுட்டு நம்ம வெளியில் இருக்கிறது தானே காலம். ஸோ அதனால் வெளியில் இருக்கிற காலம் மேலே இருக்கிற ரோங்கிறதுனால நம்ம வந்துட்டு இந்த ஜேஐ அப்படின்னு போட்டுருவோம். ஸோ அதே மாதிரி இந்த ரோஸ் வந்துட்டு மேலே இருக்கிறத ஸ்வாப் பண்ணி டில் மிடில் வரைக்கும் ஸ்வாப் பண்ணுறோம். அதுதான் ரிவர்ஸ் காலம்ஸ். ஸோ இப்போ நம்ம கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி இங்கே பார்த்த மாதிரி we have to first take transfers then rotate then take transfers then rotate அப்படின்னா ஃபஸ்ட் 90 டிகிரி கிடைக்கும். நெக்ஸ்ட் 180, நெக்ஸ்ட் 270. ஸோ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம அதான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுக்கிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் இந்த டார்கெட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அந்த டார்கெட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணுறோம். அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸே எடுக்கிறோம். அதை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறோம். மறுபடியும் வர மேட்ரிக்ஸை ரிவர்ஸ் பண்ணுறோம். அது வந்து 180 ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு மேட்ரிக்ஸை அதே மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம். அதை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறோம். அப்புறம் ரிவர்ஸ் பண்ணுறோம். அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறோம். அது மறுபடியும் 270 கிடைக்குது. மறுபடியும் அடுத்த முறை பண்ணால் மறுபடியும் அதே எலமெண்ட் வந்துடும். ஸோ இதுதான் அதே ஸ்டேட்டுக்கு வந்துடும், ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஸோ 1 2 3 இப்போ 1 2 3 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்போ வந்துட்டு கிளாக் வைஸ் 90 டிகிரி பண்ணோன்னா 1 2 3 இங்கே வந்துடணும், 4 5 6 இங்கே வந்துடணும், 7 8 9 இங்கே வந்துடணும். இதே மாதிரி இதை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணும்போது 7 4 1 இது இங்கே வரும், 8 5 7 இங்கே வரும், 7 6 9 இது வந்துட்டு ஆரம்பத்தில் விட 180 தான். ஏன்னா நம்ம வந்துட்டு லைக் இப்படி கிளாக் வைஸில் இது பண்ணும்போது 9 8 7ங்கிறது மேலே வந்துடும். ஸோ இதுதான். ஸோ அதே நேரத்தில் இதிலேருந்து மறுபடியும் 90 டிகிரிங்கிறப்போ 270 ஆகிடும். ஸோ அது வந்து இங்கே வந்துடும். இது 6 5 4ங்கிறது இங்கே வந்துடும், 3 2 1ங்கிறது இங்கே வந்துடும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. திஸ் இஸ் ஹவ் வி ரொட்டேட் அ மேட்ரிக்ஸ். இதை வச்சு நம்ம இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம்னா லைக் ஒரு இமேஜ் இருக்குது. அது இமேஜை வந்துட்டு ஒரு ஈச் பிக்சலாக இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம இந்த மேட்ரிக்ஸ் ரொட்டேட் பண்ணுற மாதிரி அந்த இமேஜையும் ரொட்டேட் பண்ணலாம். அது வேணால் இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.